எல்லாத்துக்கும் வணக்கத்துடன் நான் உங்களுக்கு கேட்க இது உங்களுக்கு எக்ஸ்பர்ட் 24.7 சேனல். ஸோ மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்கள் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியாவுடைய C12 Pro. ஸோ இதோட ஃபுல் கான்ஃபிகரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது, என்ன பட்ஜெட் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6000 to 6500 வரைக்கும் போய்க்கு இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM அப்படின்ற மாதிரி அவங்களோட லோகோவே இருக்குது. ஆனால் வந்துட்டு இதில் 2GB RAM இருக்குது. ப்ளஸ் 2GB RAM வந்து நம்ம விஷுவலாக வந்து கூட்டிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மெமரி கார்டு போட்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்குறோம், உங்களுக்கு 6.3 inch டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே. ஸோ ஆக்டிவ் ஒரு ப்ராசஸில் வந்து ரன் ஆகி இருக்குது. Android 12 கோ எடிஷன் வந்து ரன் ஆகி இருக்குது. 2 இயர் வந்து செக்யூரிட்டி பேஜ் லெவல் வந்து அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி வந்துட்டு 5MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 mAh பேட்டரி இருக்குது. கூடவே அதை வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் கிடையாது, ரிமூவல் பேட்டரி தான். ஸோ ரிமூவல் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM. ஸோ 6000 பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு எல்லாரும் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 4GB RAM எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்கலாம். 2GB RAM வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக தான் கூட்ட முடியும். அது வந்து ரேமில் வந்து கன்சல்டேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதே போல் நீங்கள் அது டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.